ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஆந்திரா ஃபேமஸ் பெசரட்டு, அப்படியே இஞ்சி சட்னி, வேர்க்கடலை சட்னி, இந்த மூணுமே எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். இந்த பெசரட், அப்புறமா வேர்க்கடலை சட்னி, அப்புறமா இஞ்சி சட்னி ஒரு சூப்பர் காம்பினேஷனுங்க. செம்மையாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி ஆவது இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா ரொம்ப ஃபைபர். இது நம்ம மூக்கடலை இந்த பாசிப்பருப்பு யூஸ் பண்ணிட்டு தான் செய்கிறோம். பாசிப்பருப்பு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது நம்ம என்ன பண்ணணும்னா, பாசிப்பருப்பு முழு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது பாசிப்பருப்பு 2 மடங்கு எடுத்திருக்கோன்னா, ஒரு 1/4 கப்பு அரிசி, பச்சரிசி எடுத்துகிட்டு இது நல்லா ஒரு நைட்டு ஊற வச்சிடணும். நல்லா இதுக்கு முழு பாசிப்பருப்பு எடுத்ததுனால ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நம்ம நைட்டே ஊற வச்சிட்டோன்னா காலையில் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு 2 கப்பு பச்சை பயிறு, அப்புறமா ஒரு 1/4 கப்பு அரிசி போட்டிருக்கேன் நான். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதில் ருசிக்கேற்ப உப்பு கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு என்னென்னா, நல்லா ஊறலைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் நைட்டே ஊற வச்சிட சொன்னேன். இன்னொன்று என்னென்னா, இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த வயிறுக்கு கொஞ்சம் அந்த கேஸ் ஃபார்ம் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இஞ்சியும் அப்புறமா ஜீரகமும் சேர்த்து நம்ம அரைக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு காம்பினேஷனும் இஞ்சி சட்னி தான். எப்போவுமே பாசிப்பருப்பு தோசை செய்யும்போது இஞ்சி இதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டைஜஷனுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ இதில் நம்ம ருசிக்கேற்ப உப்பு கூட சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம உப்பும் சேர்த்துட்டோனால இது அரைச்சிட்டு உடனே நம்ம தோசை செய்யலாங்க. இது நம்ம புளிக்கணும்னு இல்லை. பெசரட் எப்போவுமே புளிக்கக்கூடாது. நம்ம அரைச்சிட்டு உடனே தோசை செஞ்சிடலாம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம இது ஒரு பக்கத்தில் வச்சிடலாம். சட்னிக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா கலர் மாறணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நம்ம போட்ட உளுந்து அப்புறம் வெந்தயம் நல்லா ஒரு கலர் மாறிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் காஞ்ச மிளகா ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே நம்ம ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியும் ஊற வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், உளுத்தம் பருப்பு நல்லா கலர் மாறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சியும் ஒரு 4-5 இஞ்சியும் நல்லா இதில் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் இந்த ஃப்ரை பண்ணி வச்ச உளுத்தம் பருப்பு, இஞ்சி, அப்புறமா காஞ்ச மிளகா, வெந்தயம் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் சேர்த்து தாங்க இஞ்சி சட்னி செய்வாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமும் சேர்த்துட்டு புளியும் சேர்த்துட்டு இதில் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டோம். கலர் பார்த்திங்களா, செம்மையாக இருக்குது. இப்போ இதுக்கான தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, அப்புறமா கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். இதே தாளிப்பு நம்ம 2 சட்னிக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பாதி தாளித்து இதில் பாதி சேர்த்துக்கலாம். நம்ம வேர்க்கடலை சட்னியில் இன்னும் பாதி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளுக்கு பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி இட்லிக்கும் நல்லாயிருக்கும். பெசரட்டுக்கு தான் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறோம். இதுக்கும் ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் வேர்க்கடலை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஒரு பெரிய கப் எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்கடலை நம்மளுக்கு
கொஞ்சம் நல்லா அந்த பச்சை இதெல்லாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் புளி சேர்க்கணும். புளியும் அப்புறமா உப்பு, 2 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை சட்னி அரைக்கும் போது எப்போவுமே பூண்டு சேர்த்தா கொஞ்சம் அது நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும். அதே மாதிரி இதுக்கு நல்லா டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சட்னி அரைச்சிக்கலாம். இந்த சட்னி இட்லிக்கு, தோசைக்கு செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சட்னி அரைச்சிட்டோம். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதில் மீதி இருக்கிற தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, மீதி இருக்கிறது இதில் சேர்த்துடலாம். வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, இஞ்சி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம மாவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போது பெசரட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, வெங்காயம் இருக்கும் இல்லையா, அந்த வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொத்தமல்லி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பெசரட் எப்படி இது பண்ணுறதுன்னு நான் காட்டிடுறேன் வாங்க. நல்லா இந்த மாதிரி ஐரன் கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஒரு கரண்டி மாவு நல்லா இந்த மாதிரி தோசை மாதிரி நல்லா மெலிசாவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறமா இது நல்லா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கிட்டு அப்புறமா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அப்புறமா இந்த கலர் பார்த்திங்களா செம்மையாக வந்திருக்கு. இந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. அதே மாதிரி இந்த சட்னியோட காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பெசரட் நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அப்புறமா கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த வெங்காயம் கொத்தமல்லி மறக்காமல் தூவுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பெசரட் நம்ம இந்த இஞ்சி சட்னி அப்புறம் வேர்க்கடலை சட்னியோட என்ஜாய் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.